அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக ஃப்ரீ ஆன்லைன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது பண்ணாக்கா ஜுவாலஜியில் வரக்கூடியது யூனிட் 4. ஸோ இது ஆல்ரெடி பண்ணாக்கா நம்ம பார்ட் 1 பண்ணாக்கா பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 1 எது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா இந்த அச்சுக்கு சட்டகம் அண்டு ஸ்கல் பார்த்துருக்கோம். ஸோ அதோட பண்ணாக்கா அந்த வெர்டிபிரல் காலம் பார்த்துருக்கோம். அடுத்து ரிப் கேஜ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டெர்னம் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்டெர்னம் வரைக்கும், அதுக்கடுத்தது ரிப் கேஜ் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கான டெஸ்ட்டு கொஷினும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, டெஸ்ட் கொஷினுக்கான வீடியோ ரெண்டுமே பிறகு லிங்க்கில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் கொடுக்குறேன், அதில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன். ஸோ இந்த அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன்லேருந்து நம்ம இது வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் எங்கெல்லாம் கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுதான் அங்கே சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே பார்க்குறது கை எலும்பு, கால் எலும்புகள் மற்றும் அவற்றின் வளையங்கள் கொண்ட தொகுப்பு இணையுறுப்பு சட்டகம். அதாவது அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன். இணையுறுப்பு சட்டகம்னா அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன் சொல்லுவோம். இந்த அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டன் இந்த இணையுறுப்பு சட்டகத்தில் மொத்தம் எத்தனை எலும்பு இருக்குன்னா 126 எலும்புகள் இருக்குது. எத்தனை எலும்பு இருக்குது? 126 எலும்புகள் இருக்குது. அடுத்து பெக்டோரல் வளையம். பெக்டோரல்னால் அந்த தோல் வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கைகள் தோல் வளையத்துடன் இணைந்துள்ளன. இலக்குத்தன்மை கொண்ட இவ்வளையம் எல்லா திசைகளிலும் மேற்கை அசைய அனுமதிக்கிறது. இதனால்தான் இவ்வளவு அசைவு உடவில் வேறு எந்த பகுதியிலும் காணப்படுவதில்லை. ஸோ நம்முடைய கையில் அந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, அது பண்ணாக்க எல்லா டைரெக்ஷன்லையும் அசையத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம இப்படி ஃப்ரண்ட்லேயே ரொட்டேட் பண்ணலாம், பேக்லேயே ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ஆனால் வேறு எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு அசைவு இருக்கவே இருக்காது. தோல் வளையம் இரு பகுதிகளை கொண்டது. ஒவ்வொரு பகுதியும் காரை எலும்பு அல்லது கழுத்துப்பட்டை எலும்புடன் மற்றும் தோள்பட்டை எலும்பு ஆகியவற்றால் ஆனது. ஸோ இங்கெல்லாம் எதுவும் கொஷின் வராது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அப்படியே படிச்சுக்கங்க. நான் எங்கே வருமோ அதை மட்டும் சொல்கிறேன். இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி பாருங்கள். மணிக்கட்டு எலும்பு, கால்வாய் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிக்கட்டு எலும்பில் வரக்கூடிய கால்வாய் நோய். ஸோ இங்கே இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா CTS, கார்பல் டனல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய அப்ரிவேஷன் கூட மேபி நம்ம கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுங்க. கார்பல் டனல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மணிக்கட்டில் உள்ள எலும்புகளும் இணைப்பு நார்களும் சிறுத்து மைய நரம்பை அழுத்துகிறது. அப்போ மணிக்கட்டில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளும் இணைப்பு நார்களும் சிறுத்துடுது, சின்னதாக போயிட்டு மைய நரம்பு என்ன பண்ணுது? அழுத்துது, ப்ரெஸ் பண்ணுது. ஸோ இது யாருக்கெல்லாம் வரும்னா எழுத்தர், மென்பொருள் துறையில் பணிபுரிவோர், கர்ப்பிணிகள், அலைபேசியில் தொடர்ந்து விளையாடுவோர் அல்லது தொடர்ந்து செய்தி அனுப்புவோர் ஆகியோருக்கு இந்நோய் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. அப்போது இது யாருக்கெல்லாம் வரும்னாக்கா அந்த எழுத்தர், ஸோ எழுதிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, கிளர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு மென்பொருள் துறையில் பணிபுரிவார், அந்த ஐடி ஜாப்லலாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க பண்ணாக்கா எப்போ பாரு என்ன பண்ணுவாங்க? டைப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு, ஸோ கர்ப்பிணிகள், அலைபேசியில் தொடர்ந்து விளையாடுவோம், நம்ம மொபைல் வச்சுட்டு கண்டிப்பாக கேம் விளையாடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு, ஸோ அது தொடர்ந்து செய்தி அனுப்புவோம், மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்கு பண்ணாக்கா இந்த கார்பல் டனல் சின்ட்ரோம் அப்படின்றது வரும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் வரலாம், ஞாபகம் வச்சுங்க. எடுத்து பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ தொடை எலும்பானது ஃபெமர் அப்படின்னு சொல்லுவோம். உடலின் மிக நீண்ட, மிக பெரிய மற்றும் மிக உறுதியான எலும்பு ஆகும். அப்போ அந்த தொடை எலும்பு, நம்ம தொடையில் இருக்கிறதுல எலும்பு, அதுக்கு பேர் ஃபெமர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடல்லே இருக்கக்கூடிய மிக நீளமான எலும்பு, மிக பெரிய எலும்பு, மிக உறுதியான எலும்பு. இவ்வெலும்பின் தலைப்பகுதி இடுப்பு வளையத்தின் அசிடாபுலம் என்னும் குழியினுள் பொருந்தி இடுப்பு மூட்டை உருவாக்கியுள்ளது. அந்த தொடை எலும்பு எதோட இணைஞ்சிருக்குன்னா நம்முடைய இடுப்பு எலும்புன்னு சொல்லுவோம், அதோட இணைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்துக்குங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அச்சு சட்டகத்தில் மொத்தம் 80 எலும்புகள் இருக்குது. மண்டை ஓட்டில் எத்தனை எலும்புனா மொத்தமாக 29 எலும்பு இருக்குது. முதுகெலும்பு தொடரில் மொத்தம் பண்ணாக்கா 26 இருக்குது. பெரியவங்களாக இருந்தால் 26 இருக்குது. சரிங்களா? அடுத்து மார்பெலும்பில் 1 தான் இருக்குது. விலா எலும்பு பண்ணாக்கா 24 இருக்குது.
ஸோ 12 பேர் அப்படின்னு சொல்லுவோம். அது இணை உறுப்பு சட்டகம் 126 எலும்பில் கை எலும்பு மொத்தம் 60 இருக்குது. காலில் வந்து பண்ணாக்கா 60 எலும்பு இருக்குது. தோல் வளையத்தில் 4 எலும்பும் இடுப்பு வளையத்தில் 2 எலும்பு இருக்குது. ஆக மொத்தம் எத்தனை இருக்குன்னா 206 எலும்புகள் இருக்குது. சரி, வேறு எங்கே கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இங்கே வெளி நாரிலை அடுக்கு அடர்த்தியான சீரற்ற இணைப்பு திசுக்களால் ஆனது. உள்ளடுக்கான ஆஸ்டியோஜெனிக் அடுக்கில் எலும்பு உருவாக்க செல்களான ஆஸ்டியோபிளாஸ்டுகள் உள்ளன. அப்போ ஆஸ்டியோபிளாஸ்டுகள் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். அப்போ ஆஸ்டியோபிளாஸ்டுகள் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா எலும்பு உருவாக்க செல்கள். அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எலும்பு உருவாக்க செல்களான ஆஸ்டியோபிளாஸ்டுகள். இவை எலும்பின் தளப்பொருள் கூறுகளையும் எலும்பை சிதைக்கும் ஆஸ்டியோகிளாஸ்ட் செல்களையும் சுரக்கிறது. அப்போ எலும்பு உருவாக்கக்கூடிய செல்களுக்கு ஆஸ்டியோபிளாஸ்டுகள், இங்கே ஆஸ்டியோகிளாஸ்ட்னு ஒன்று பாருங்கள், எலும்பை சிதைக்கும் செல்களுக்கு, சரியா, எலும்பை சிதைக்கும் செல்களுக்கு ஆஸ்டியோகிளாஸ்டுகள் அப்படின்னு பேர். சரியா, 2 ஞாபகம் வச்சுங்க. ஆஸ்டியோபிளாஸ்ட்னா எலும்பை உருவாக்கக்கூடிய செல், ஆஸ்டியோகிளாஸ்ட்னா எலும்பை சிதைக்கக்கூடிய செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எலும்பின் உட்பரப்பில் மெல்லிய இணைப்பு திசு சவ்வான எண்டோஸ்டியம் காணப்படுகிறது. பஞ்சு எலும்பின் டிராபெக்குலை மீது இறுக்கமான எலும்பினுள் காணப்படும் கால்வாயில் உட்சுவற்றில் எண்டோஸ்டியம் உள்ளது. எண்டோஸ்டியத்தில் ஆஸ்டியோபிளாஸ்டுகளும் ஆஸ்டியோகிளாஸ்டுகளும் உள்ளன. அப்போ எண்டோஸ்டியத்தில் தான் என்ன இருக்குது, ஆஸ்டியோபிளாஸ்டும் இருக்குது, ஆஸ்டியோகிளாஸ்டும் இருக்குது. இதுவும் கேட்பாங்க கொஷின். அப்போ ஆஸ்டியோபிளாஸ்டுகள் ஆஸ்டியோகிளாஸ்டுகள் எங்கு இருக்குது அப்படின்னாக்கா எண்டோஸ்டியத்தில் காணப்படுகிறது. எபிபைசிஸ் மற்றும் டயாபைசிஸ் ஆகியவற்றுக்கிடையே எபிபைசியல் தட்டு அல்லது வளர்ச்சி தட்டு காணப்படுகிறது உள்ளது. அடுத்து மூட்டுகளின் வகைகள், இந்த ஜாயின்ஸோடைய டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா சினாத்ரோசஸ் நார் இணைப்பு மூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இவ்வகை மூட்டுகள் அசையா மூட்டு ஆகும். எனவே எலும்புகளுக்கிடையே எந்த அசைவும் இருக்காது. மண்டையோட்டு எலும்புகளில் உள்ள தையல் போன்ற மூட்டுகள் நார் இணைப்பு வகையானவை. அப்போ வந்து பார்த்தாக்கா இந்த நார் இணைப்பு மூட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து பார்த்தாக்கா சினாத்ரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அசையா மூட்டு அசைவே அசையாது. சரிங்களா, எங்கே இருக்குனாக்கா நம்முடைய மண்டையோட்டில் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தாக்கா குருத்தெலும்பு மூட்டுகள் ஆம்பி ஆத்ரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வகை மூட்டுகள் சிறிதளவு அசையும் தன்மைப்பட்டது, சின்னதாக கொஞ்சமாக தான் அசையும். இவற்றின் மூட்டு பரப்புகள் குருத்தெலும்பால் பிரிக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு தொடரில் அடுத்தடுத்த முள்ளெலும்புகளுக்கு இடையான இணைப்பு. நம்முடைய முதுகு என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து அந்த இடத்துல ஒரு முள்ளெலும்புக்கும், அதாவது பேக் போனுக்கும் இன்னொரு பேக் போனுக்கு இடையில் இருக்கிறதுக்கு தான் என்ன பேர்னா இந்த ஆம்பியாத்ரோசஸ் குருத்தெலும்பு மூட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தாக்கா உயவு மூட்டுகள் அல்லது திரவ மூட்டுகள் அல்லது செனோவியல் மூட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. டயாத்ரோசஸ் ஜாயின்ஸ் ஆர் சினோவியல் ஜாயின்ஸ். இவ்வகை மூட்டுகள் நன்கு அசையும் தன்மை கொண்டவை. எலும்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளியில் செனோவியல் திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. இம்மூட்டுகளின் வகைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அப்போது இந்த சினோவியல் ஜாயின்ஸ் அப்படின்றது நன்கு அசையும் தன்மை கொண்டவை. இந்த மூட்டுகளுக்கு இடையில் வந்து பண்ணாக்கா ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் என்ன இருக்குனாக்கா அந்த சினோவியல் திரவம் இருக்குது. அது இருக்கிறதுனால நல்லா வந்து பண்ணாக்கா நல்லா வேகமாக அசையும். இங்கே என்னென்ன மூட்டுகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா முளை அச்சு மூட்டு, சுழல் அச்சு மூட்டுன்னு சொல்லுவாங்க. பைவோட் ஜாயிண்ட் எங்கே இருக்குனாக்கா முதல் கழுத்து, நம்ம கழுத்து இருக்குது இல்லையா அந்த மூட்டு. அடுத்து வந்து பார்த்தாக்கா கிளிண்டிங் ஜாயிண்ட் நழுவு மூட்டு எங்கே இருக்குன்னா மணிக்கட்டு, சரியா, நம்ம வாட்ச் கட்டுவோம் இல்லையா அந்த இடத்துல இருக்கிறது. அடுத்து சேன மூட்டு சேடல் ஜாயிண்ட் முதல் மணிக்கட்டு எலும்பு மற்றும் உள்ளங்கை எலும்புக்கு இடையேயான மூட்டு, உள்ளங்கைக்கும் முதல் மணிக்கட்டு எலும்புக்கு இடையில் இருக்கிறது. அடுத்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவாங்க. தோள்பட்டை வளையத்திற்கும் மேற்கை எலும்புக்கும் இடையிலான நம்மளுடைய ஷோல்டரில் இருக்கிற ஜாயின்ஸு. அடுத்தது கீழ் முட்டு முழங்கால் இணைப்பு முட்டுன்னு சொல்லுவாங்க, இன் ஜாயிண்ட், சரியா, முழங்காலில் இருக்கக்கூடியது. அடுத்தது கோண முட்டு ஆரை எலும்புக்கும் மணிக்கட்டு எலும்புக்கும் இடையிலான எலும்பு, ஆரை எலும்பு. ஸோ அந்த இது முட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, கை முட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடியது. ரைட், அடுத்து பாருங்கள் தசை மண்டல மற்றும் எலும்பு மண்டல குறைபாடுகள். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதிலிருந்து தான் நமக்கு கொஷின் கேட்பாங்க. லாஸ்ட்டாக டெட் எக்ஸாம்லேயும் ஒரு கொஷின் கேட்டாங்க.
சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், தெரிந்து கொள்வோமா பார்த்துருவோம். சோர்வான ஒரு மாணவன் ஒரு உரையை கேட்டுக்கொண்டிருந்தான். 30 நிமிடங்களுக்கு பிறகு அவனுக்கு அதில் ஆர்வமிழந்து பெரிய அளவிலான கொட்டாவி விட்டான். ஒரு சமயத்தில் அவனால் வாயை மூட இயலவில்லை. கீழ்த்தாடையானது திறந்த நிலையில் நின்று போனது. இது எதனால் நடந்தது என்று நினைக்கிறாய்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாணவன் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறான். 30 நிமிடம் ஒரு உரையை கேட்ட பிறகு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாவி வருது. கொட்டாவி வந்ததுக்கப்புறம் அவனுடைய வாயை மூடவே முடியல. சரியா? கீழ்த்தாடையானது திறந்த நிலையிலேயே இருக்குது. ஏன்னா நமக்கு மேல் தாடை கீழ்த்தாடை இருக்குது இல்லையா? அதில் கீழ்த்தாடை மட்டும்தான் அசையும், மேல் தாடை அசையாது. சரிங்களா? இப்போ கீழ்த்தாடை திறந்த நிலையிலே இருக்குது, வாய் திறந்த நிலையிலே இருக்குது. அது எதுக்கான காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இதுக்கு அடுத்தது மஸ்குலார் டிசீஸ், அந்த டிசார்டர் ஆஃப் மஸ்குலார் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் தெரியும். ரைட், இதிலிருந்து நமக்கு ஒரு கொஷின் வந்து பண்ணாக்கா வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா மயாஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நரம்பு தசை சந்திப்பில் அசிட்டைல் கொலைன் செயல்பாட்டு குறைவதால் இந்நிலை தோன்றுகிறது. அப்போ நரம்பு தசை சந்திப்பில், அப்போ நரம்பு தசையை வந்து பண்ணாக்கா சந்திக்கிற இடத்துல அசிட்டைல் கோலைன் செயல்பாடு குறைவதால் இந்நிலை தோன்றுகிறது. இது ஒரு சுய தடைகாப்பு நோயாகும். இதனால் எலும்பு தசைகளில் தசை சோர்வு, பலமின்மை மற்றும் பக்கவாதம் ஆகியன தோன்றும். ஸோ அப்போ எதுனால வருது பாருங்கள், எலும்பு தசைகளில் தசை சோர்வு, பலமின்மை, பக்கவாதம், இது எல்லாமே வருது. சார்கோலெம்மாவில் அசிடைல் கொலைன் உணர்வேற்பிகளை எதிர்ப்பொருள் தடை செய்வதால் தசைகளில் பலமின்மை ஏற்படுகிறது. இந்நோய் முற்றிய நிலையில் மெல்லுதல், விழுங்குதல், பேசுதல், சுவாசித்தல் ஆகியன கடினமாகும். அப்போ கொஷின் வந்து நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, இந்த மயாஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்றது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா, நரம்பு தசை சந்திப்பில் அசிடைல் கோலைன் செயல்பாடு குறைவதால் ஏற்படுகிறது. அவ்வளோதான், இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் கேட்பாங்க நமக்கு, ஏன்னா அப்ஜெக்டிவ் டைப்னால. அடுத்து டெட்டனி. பாராதைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறையின் காரணமாக உடலில் கால்சியம் அளவு குறைகிறது. இதனாலேயே தீவிர தசை இறுக்கம் ஏற்படுகிறது. இதுக்கு டெட்டனி என்று பெயர். நம்முடைய பாடியில் தீவிரமாக ஒரு தசை இறுக்கம், அதாவது மசில் ஸ்பேம் அப்படின்னு சொல்லுவோம். தசை பிடிச்சிக்கும். இந்த கிரிக்கெட் விளாட்றவங்கலாம் வந்து பண்ணாக்கா பால் போகிறதுக்கு வேகமாக ஓடி வருவாங்க, சடனாக காலை பிடிச்சிப்பாங்க. என்னன்னாக்கா மசில்ஸ் வந்து பண்ணாக்கா அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும். சரிங்களா? அதுக்கு தான் என்ன பேர், டெட்டனி அப்படின்னு பேர். எதனால் சார் வருது இது அப்படின்னா, பாராதைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறை. பாராதைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறையாக இருந்தால் அவங்களுடைய பாடியில் கால்சியமுடைய லெவல் குறைஞ்சிரும். ஸோ கால்சியத்துடைய அளவு பற்றாக்குறையினாலையும் பாராதைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறையினால வரக்கூடியதாக இது டெட்டனி. அப்போ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, பாராதைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறை காரணமாக கால்சியத்துடைய லெவல் குறைஞ்சிது, அதனால வரதா டெட்டனி. அப்போது பாராதைராய்டு, கால்சியம் ரெண்டுமே ஆன்சர் தான் அது. அடுத்து தசை சோர்வு, மசில் பேட்டிக்யூன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளுடைய மசில்ஸ் எப்பயாச்சும் வந்து பண்ணாக்கா ஒரு வேலை ஒன்று செய்வோம். ஏதோ வந்து பண்ணாக்கா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட்டாகிற ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறது. திரும்ப எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்மளால் அந்த கையை தூக்கவே முடியாத போயிடும். ஸோ அதுதான் என்ன பேர், தசை சோர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, மசில் பேட்டிக்யூ. தொடர்ந்து பல முறை தசை சுருக்கம் நடைபெற்று பின்னர் தசை மேலும் சுருங்க முடியாத நிலையை அடையும். இந்நிலையே தசை சோர்வாகும். தசைகளில் ஏடிபி பற்றாக்குறை மற்றும் ஆக்சிஜன் இன்றி நடைபெறும் குளுக்கோஸ் சிதைவின் விளைவாக சேகரமாகும் லாக்டிக் அமிலம் ஆகியவை தசை சோர்வடைய காரணங்களாகும். அப்போது மசில் பேட்டிக்கு என்ன ரீசன், அதுவும் கொஷின் கேட்பாங்க. அப்போது ஏடிபி பற்றாக்குறை ஒன்று, ஆக்சிஜன் இன்றி நடைபெறும் குளுக்கோஸ் சிதைவின் விளைவாக சேகரமாகும் லாக்டிக் அமிலம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ ஏடிபி பற்றாக்குறையாக இருக்குது ஒன்று, ரெண்டாவது வந்து பண்ணாக்கா லாக்டிக் ஆசிட் வந்து பண்ணாக்கா ஸ்டோர் ஆகுது. இதனால தான் எது வருது, மசில் பேட்டிக்கு வருது. இதுவும் கொஷின் கேட்பாங்க. அடுத்து அட்ரோபி, தசை செயலிழப்புன்னு சொல்லுவாங்க. தசைகளின் செயல்பாடுகள் குறைவது அல்லது முற்றிலும் முடங்கி போவதும் நிலையாகும். நிலை தசை செயலிழப்பு எனப்படும். தசைகளின் அளவு சுருங்குவதால் தசைகள் பலம் இழந்து விடுகிறது. நீண்ட காலமாக படுக்கையில் இருக்கும் நோயாளிகள் தசைகளை தொடர்ந்து பயன்படுத்தாததால் அவை வலுவிழக்கிறது. அப்போது இந்த தசை செயலிழப்பு அட்ரோபி எதனால் வரும் அப்படின்னாக்கா, இந்த பெட் ரிட்டன் பேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுன்னா, அவங்களுடைய கையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அப்படியே ரொம்ப சின்னதாக மாறிடும். சரி, அது ரொம்ப மெல்லிஸாக மாறிடும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தசையை, அந்த கையை அந்த மசில்ஸை வந்து பண்ணாக்கா திரும்ப யூஸ் பண்ணாதனால அந்த மாதிரி மாறிடும். அதுக்கு தானே பேர் அட்ரோபி. இது வந்து பண்ணாக்கா அவங்க யூஸ் பண்ணாதனால வருது, மற்றபடி எந்த இதுவும் கிடையாது.
அடுத்து தசைப்பிடிப்பு. தசையில் ஏற்படும் கிழிச்சலே தசைப்பிடிப்பு எனப்படும். அப்போ தசையில் வந்து பண்ணாக்கா ஒரு ஒரு டேர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிழிச்சிரும். ஸோ உள்ள மசிலுக்குள்ளே வந்து பண்ணாக்கா ஒரு சின்னதாக கிழிச்சல் மாதிரி ஏற்படும். அதுக்கு தானே பேரும் தசைப்பிடிப்புன்னு பேர். விபத்து போன்ற அதிர்ச்சி இழப்பால் தசைகளில் ஏற்படும் கிழிவு சுளுக்கு எனப்படும். தசைகளில் மீள்திறனை விட அதிகமாக தசைகளின் மீள்திறனை விட அதிகமாக திடீரென இழுக்கப்படுவதால் இந்நிலை ஏற்படுகிறது. சரியற்ற நிலையில் நீண்ட நேரம் இருக்கையில் அமர்வதால் முதுகு தசைகளில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு முதுகு வலி உண்டாகிறது. அதாவது நம்மளால் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டை தான் தூக்க முடியணும் போது அதுக்கு அதிகமாக நம்ம வெயிட்டை தூக்கும் போது நமக்கு தசையில் வந்து பண்ணாக்க ஒரு பிடிப்பு ஏற்படும். சரியா, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும்போது முதுகு பிடிச்சிச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே வரதுக்கு என்ன காரணம்னா அந்த மசில் ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க, தசை பிடிச்சிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க நம்ம அதுக்கு சரியான வந்து பண்ணாக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது நார்மலாக ஆகிடும். அடுத்து மஸ்குலார் டயஸ்ட்ரோபி. பல தசை நோய்களின் ஒன்றிணைந்த தொகுப்பு தசை சிதைவு நோய் என்பதாகும். எலும்பு தசைகளின் தீவிர செயலிழப்பு தசைகளை பலமில்லாமல் ஆக்கி நுரையீரல் மற்றும் இதய செயலிழப்பை உண்டாக்கி இறுதியில் இறப்பை ஏற்படுத்துகிறது. டச்சின் தசை சிதைவு என்பது பொதுவாக காணப்படும் தசை சிதைவு நோயாகும். அப்போது இங்கே வந்து பண்ணாக்க பல தசை நோய்களின் ஒன்றிணைந்த தொகுப்புக்கு தானே பேர் தசை சிதைவு நோயின் பேர். மற்றபடி எதுவும் இல்லை. இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டச்சின் தசை சிதைவு என்பது பொதுவாக காணப்படும் தசை சிதைவு நோயாகும். இது கொஷின் கேட்கலாம். அதே மாதிரி இந்த டிஎம்டி இதுக்கான அப்ரிவேஷனும் பார்த்து வச்சுங்க, இதுவும் கொஷின் கேட்கலாம். அடுத்து இந்த மூட்டு வலி எலும்பு மண்டல குறைபாடுன்னு சொல்லுவாங்க, ஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எலும்பு புரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்டியோபோரோசிஸ். இது ரெண்டுமே வந்து பண்ணாக்கா எலும்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய முக்கிய குறைபாட்டு நோய். அப்போ ஃபஸ்ட்டு ஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீக்கம் மற்றும் சிதைவு ஆகியவை மூட்டுகளை பாதிப்பதே மூட்டு வலி எனப்படும். இதில் பல வகை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ஆஸ்டியோ ஆர்த்ரட்டிஸ். இது வயது முதிர்வு காரணமாக எளிதில் அசையும் மூட்டுகளில் உள்ள எலும்பு முனைகளின் சிதைவால் தோன்றுகிறது. ஸோ இது வயசானவங்களுக்கு வரும். ஆஸ்டியோ ஆர்த்ரட்டிஸ் அப்படின்றது வயசானவங்களுக்கு வரும். ஸோ வயது முதிர்வு காரணமாக அந்த எலும்புகளுடைய முனை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தேய்கிறதுனால வரக்கூடியது. ஸோ விரல்களில் வரலாம், முழங்காலில் வரலாம், இடுப்பில் வரலாம், முதுகெலும்பு தொடரில் வரலாம். ஸோ இங்கெல்லாம் வரும். ருமாட்டியாய்டு ஆர்த்ரட்டிஸ் மூட்டுகளின் இடையே உள்ள உயவு படலத்தில் அதிக திரவம் சேர்ந்து அதிக வலியுடன் வீக்கம் தோன்றுதல் ருமாட்டியாய்டு ஆர்த்ரட்டிஸ். இது எந்த வயதிலும் தோன்றலாம், ஆனால் அறிகுறிகள் இயல்பாக 50 வயதிற்கு பின்னர் வெளிப்படும். அப்போ ருமாட்டியாய்டு ஆர்த்ரட்டிஸ் அப்படின்றது மூட்டுகளுக்கு இடையே உள்ள உயவு படலம், அந்த சினோவியல் படலம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல திரவம் சேர்ந்து அங்கே இடத்துல வீக்கமாகிடும். அதுக்கு தான் ருமாட்டியாய்டு ஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு பேர். அடுத்தது கவுட்டு. சரியா, கவுட்டி ஆர்த்ரட்டிஸ் அப்படின்னா கவுட்டுன்னு சொல்லுவாங்க. மூட்டுகளில் யூரிக் அமிலம் படிகங்களாக படிவது அல்லது அவற்றை கழிவு நீக்கம் மூலம் வெளியேற்ற முடியாத நிலையில் கவுட் தோன்றுகிறது. ஸோ இது கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, கவுட் எதனால் ஏற்படுதுன்னா மூட்டுகளில் யூரிக் அமிலம் படிகங்களாக படிவது அப்படின்னா அந்த கழிவு நீக்க மண்டலம் வந்து பண்ணாக்கா அந்த யூரிக் அமிலத்தை வந்து பண்ணாக்கா வெளியேற்ற முடியாத நிலையில் வரதான் கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதுவும் நமக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எலும்பு புரை, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியத்தை உணவின் வழியாக போதுமான அளவிற்கு எடுத்துக்கொள்ளாத நிலையிலும் ஹார்மோன் குறைபாடு காரணமாகவும் இந்நோய் தோன்றுகிறது. அப்போது எலும்பு புரை ஆஸ்டியோபோரோசிஸ் எதனால் ஏற்படுதுன்னா நம்ம தேவையான அளவுக்கு ஃபுட் வழியாக கால்சியம் எடுத்துக்காதனாலையும் ஹார்மோன் குறைபாடு காரணமாகவும் வரது தான் இது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கொஷின் கேட்பாங்க. இது குழந்தைகளில் ரிக்கெட்ஸ் நோயையும் வயது முதிர்ந்த பெண்களில் ஆஸ்டியோமலேசியா நோயையும் உண்டாக்குறது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரியா, அப்போது கால்சியம் பற்றாக்குறையின் காரணமாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்க்கு என்ன பேருன்னு கேட்பாங்க, ரிக்கெட்ஸ். அதே மாதிரி வயது முதிர்ந்த பெண்களுக்கு வரக்கூடிய நோய் கால்சியம் குறையினால் என்னன்னு கேட்பாங்க, ஆஸ்டியோமலேசியா. இந்நிலையில் எலும்பானது மென்மையாகவும் எளிதில் உடையும் தன்மை உடையதாகவும் மாறுகிறது. இந்நிலையை போதுமான அளவு கால்சியம் உட்கொள்ளல், விட்டமின் டி உட்கொள்ளல், தொடர்ச்சியான உடற் செயல்பாடுகளால் குறைக்கலாம். அப்போ விட்டமின் டி எடுத்துக்கிறது மூலிமா அந்த ஆஸ்டியோபோரோசிஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நார்மல் ஆக்கிடலாம். அடுத்து இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ், இதில் எல்லாம் கொஷின் வராது. ஸோ இருந்தாலே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து அதிகமாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ் அப்படியே நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கங்க. அடுத்து எலும்பு முறிவு, போன் ஃப்ராக்சர், இதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் இதில் ஏதாவது கொஷின் வரும் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு டெஸ்ட் கொஷினாக கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து மெக்கானிசம் அண்ட் ஹீலிங் ஆஃப் போன் ஃப்ராக்சர், இதுவும் நான் டெஸ்ட் கொஷினாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்லொகேஷன் ஆஃப் ஜாயின்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டு, ஸோ இதுக்கும் வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் கொஷினாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கடுத்தது வந்து ஃபிசியோதெரப்பி. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் ஸ்கெல்டல் சிஸ்டம் இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து வேறு ஒரு லெசனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.